வாசி போனானா டஸ்க்கு அப்புறம் எப்படி கோயிங்? எப்படி டஸ் நீங்க பிரிச்சு கோயிங் வரும் உங்களுக்கு? டஸ் பிரிச்சீங்கன்னா கோதனை வரும். போயிட்டு இருப்பானா? போயிட்டு இருப்பானா? Will he going? Will he be going? இவ்வளவு கஷ்டப்படணும். பிய விட்டுட்டீங்க பாருங்க மணிகண்டன். Will he be going? Will he be going? போயிட்டு இருப்போமா? போயிட்டு இருப்போமா? போயிட்டு இருப்போமா? போய்க்கொண்டே இருப்போமா? Will be going. ஒரு விஷயம். Will be going. எப்ப போற? When will you go? தூங்கி இருக்கியா? தூங்கி இருக்கியா? தூங்கி இருக்கியா? Do you sleep? Did you sleep? No. தூங்கி இருக்கியா? Have you slept? Have you slept? அப்ப அது எல்லாமே அந்த வார்த்தை எல்லாமே அப்படியே கொண்டு வரணும். இருக்கியா? Have. நீ கோமா இருக்கியா? Have you angry? Don't you go? நீ கோமா இருக்கியா? கோமா இருக்கியா? Angry. Are you angry? Are you angry? இந்த ஆறு தான் மெயின் வெர்ப். எப்படி இருக்கேங்கிற அட்ஜெக்டிவ் வருது. சந்தோஷமா இருக்கியா? Are you happy? Are you happy? சந்தோஷமா இருப்பியா? Will you happy? Will you happy? ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களே. Will you be happy? Will you be happy? விட்டுறக்கூடாது. சந்தோஷமா இருந்தியா? Was you happy? வாஸ் வராது. யூக்கு வாஸ் வராது. Sir, one more time you ask that question. சந்தோஷமா இருந்தியா? Had you happy? Where you happy? Where you happy? You வந்தா where வரும்ல sir. Where you happy? Where you happy? அதுதான் பார்க்கணும். இதுதான் விட்டுறக்கூடாது. நீ ஏன் சோகமா இருக்க? Why are you sad? Why are you sad? Why are you sad? நீ ஏன் சிரிக்கிற? Why are you laughing? நீ ஏன் சிரிக்கிற? Why are you laughing? நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க? அது Why are you laugh? சிரித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் சிரிக்கிற? Why are you laugh, sir? Why are you அப்புறம் எப்படி laugh வரும்? Laugh verb இல்ல. Why do you laugh? அதுதான் கொண்டு வரணும். ஒரு 50 minutes. சொல்லுங்க. இப்ப பாருங்க. நீ ஏன் அழுகுற? Why are you crying? Why do you cry? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்ப வந்து why do you weep? Why do you cry? Weep. நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? Why are you weeping? இந்த இடம் தான் நீங்க இது வந்து கரெக்ட்
கரெக்டா கொண்டு போகும். முக்கியமான லேர்னிங்கா அது இருக்கும். அவன் உயரமா இருப்பானா? அவன் உயரமா இருப்பானா? Is he tall? ஓ, அவன் உயரமா இருக்கானா அப்படிங்கிறது ஈஸிட்டா. இருப்பானா? அவன் உயரமா Will he இருப்பானா? will he be tall? அவ்வளவுதான். He will be tall அப்படிங்கிற மாதிரி. அவன் கோவமா இருக்கானா? அவன் கோவமா இருக்கானா? கோவமா இருக்கிறானா? Does ஓ, அவன் கோவமா இருக்கிறானா? மணிகண்டன், இருக்கிறானா have அவன் கோவமா இருக்கானா? இருக்கானா have இருக்கானா? இல்ல, அந்த எங்க இருக்கு? அது வேறையாச்சு. இருக்கிறானா? அவன் இருக்கிறானா? கோவமா? is he is he angry? Is he angry? நீ கோவமா இருக்கியான்னு கேட்ட, ஆர் யூ ஆங்கிரின்னு கேட்டமே, அதேதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டமா இல்லையா? Correct. Is he? ஆர் யூ ஆங்கிரி கேட்டமா இல்லையா? அதேதான். இஸ் ஆங்கிரி. is he நான் போயிட்டு இருப்பேன். I will be going. நான் போயிட்டு இருப்பேன். ரைட், ஐ வில் பி கோயிங். போயிருப்பேன். I gone. நான் போயிருப்பேன். I have gone. No, I will நான் have gone. I will have gone. இது அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒர்க் அவுட் தான் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில சொல்றப்ப இது எல்லாம் வந்துடும். இஸ், வாஸ், வில், பி, எதோ சொல்றீங்களா, அது எல்லாமே வந்து. நீ போவியா? 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 போவியா போவியா? Will you go? Will you go? Will you go? Will you? போனியா? Do you go? போனியா? Go. Did you go? போறியா? Do you go? do you go எப்படி போற? How will you go? எப்படி போற? How do you go? எப்படி போவ? How will you go? எப்படி போன? How did you go? did you go ஏன் போன? why did you go Why did you go? இதெல்லாம் மைண்ட்ல அப்படியே வந்துருது இல்லைங்களா? ரொம்ப உள்ளுக்கு. எப்ப போவ? எப்ப போவ? When will you go? When will you go? நீ ஏன் போவ? நீ ஏன் போவ? Why will you go? நீ ஏன் போற? Why do you go? நீ ஏன் போயிட்டு இருக்க? போய்க் கொண்டிருக்கிறாய். Why Why are you going? Why are you going? போயிருப்போம். போயிருப்போம். போய் இருப்போமா சார்? போயிருப்போம். We have gone. ஓ, போயிருப்போம். We will have gone. போய் இருப்போம். முடிஞ்சது. முடிஞ்சது. சார் we will have gone question mark வராதுலங்க சார்.
முடிஞ்சிச்சு முடிந்தது. It's it's Finished. it's Have it's finished. Have finished. முடிஞ்சிருக்குது. It has finished. finished. நீங்க போடுங்க. இது It கம்ப்ளீட் ended. 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 end வந்து நவுனாவும் வரும், இந்த இடத்துல verb ஆ வருது பாருங்க. it ended. it has finished னா முடிந்திருக்கிறது. நல்லா பாருங்க. it is finished னா என்ன? இது முடிந்திருக்கிறது. it is finished. it is இது finished. முடிக்கிறதா சார்? முடிக்கப்பட்டது. முடிக்க சொல்லுங்க. முடிக்கப்பட்டது. அது it was finished. முடிக்கப்பட்டது. அதான் it was finished. இது அப்ப என்ன? முடிக்கப்படுகிறது. முடிக்கப்படுகிறது. தமிழ் தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் வளரிடுறேங்க சார். முடிக்கப்பட்டது. Passive form தான் சார். it is finished. முடிக்கப்படுகிறது. it was finished, it has finished. இப்படி நீங்க சொல்லலாம், முடிஞ்சிருக்குங்கிறது சொல்லலாம். it finished என்ன அர்த்தம்? முடிக்கப்பட்டது. முடிந்தது. முடிக்கிறது. it finished னா அது முடிச்சது. it was finished னா அப்படியே ஆப்போசிட். ஓகே, they finished. இப்ப சொல்லுங்க என்ன அர்த்தம்? அவர்கள் முடித்தனர். அவர்கள் முடித்தார்கள். அது முடித்தது. புரியுதுங்களா? இது என்னன்னு புரியுதா? அது முடித்தது. அது இது வந்து பிஸ்கட் முடிஞ்சிருச்சுங்க சார். இது வந்து பிஸ்கட் அவங்க முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். முடிக்கப்பட்டது. யாரோ முடிச்சாங்க. இது இவங்க முடிச்சது. முடிக்கப்பட்டது. முடிக்கப்படுகிறது. இது பாருங்க, முடிக்கப்படுகிறது. இது என்ன? முடிக்கப்படுகிறது. முடித்திருக்கிறது. முடித்திருக்கிறது. இது ஆப்போசிட். முடித்திருக்கிறது. இப்ப நம்ம ஓவராலா இதை பண்ணோம் இல்லைங்களா? இதுல எங்க கேப் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்ல. ஒரு பிளாங்க் ஸ்கிரீன்ல என்ன கொடுத்தாலும் தமிழ்ல பேசினா இங்கிலீஷ் சொல்லணும், இங்கிலீஷ் சொல்லணும், தமிழ்ல சொல்லணும். அந்த அளவு ஃப்ளூயன்சி உங்களுக்கு வரணும். வருமா? வரும். சரி, வருமா? இந்த பாடத்தை பார்த்து படிச்சுட்டே இருக்கணுங்க சார். கொஞ்சம் படிச்சா வந்துரும். நான் அது வந்து நேரடியா கேட்கறத விட அப்படி வருமானு கேட்டேன்ல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வருமா? It will come. Will it come? Will it come? Will it come? Will it come? இதுதான் வந்துச்சா? வந்துச்சா? Did it come? வருதா? Does it come? அவ்வளவுதான். நீங்க என்ன பேசினாலும் அதை கொண்டு வரலாம். மறைமுகமா நேரடியாவோ இந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை உள்ள இருக்கும். உள்ளதை எடுத்து வெளியில விட்டு நீங்க வந்து கொஸ்டினா கேக்குறீங்க. அவ்வளவுதான். இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுங்க சார்? இதே மாதிரி கிளாஸ் இருந்தா சீக்கிரம் பேசுவோம். என்னன்னா நீங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நிறைய கவர் பண்ணலாம் சார். ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குங்க சார். மைண்ட் வந்து என்ன டென்ஸ் என்ன சொல்லணும்ன்றத ப்ராசஸ் பண்ணுது. ரைட். அது வந்து இது ஒரு டெம்பரரி பீரியட் தான். சாரம் போடுற மாதிரி தான். சாரம் போடுறதுக்கு பத்தி நம்ம வந்து கவலையே படக்கூடாது. எவ்வளவு பெரிய மாடி கட்டத்துக்கு எவ்வளவு சாரம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த சாரத்தை பார்த்தாலே நமக்கு தோணும், ஐயோ இவங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும், கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் போயிடுமே அப்படின்னு தான் தோணும் இல்லைங்களா? சாரம் போடுறதுதான் நீங்க சொல்ற அந்த ப்ராசஸ், மென்டல் ப்ராசஸ். டெஃபினட்டா பார்க்க இதுவா இருக்கும். ஆனா சாரத்தை ப்ராசஸ் ஆனதே இல்ல மைண்ட். ஒன்னா நம்ம என்னன்னா பிரசன்ட் பாஸ்ட் இப்படிதான் இருக்குங்க. ஆனா இது பயங்கரமா ப்ராசஸ் ஆகுது. ஆனா இப்ப ஓரளவு வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப நீங்க முடிக்கிறப்ப பயங்கரமா சொன்னீங்களே, எல்லாருமே பக்காவா சொன்னீங்களே. இப்ப பாத்தீங்களா இது எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? லிட்டரலா இது எல்லாமே நீங்க சொன்னதுதான். இப்ப ஒரே ஒரு இது மட்டும் நம்ம சொல்லணும்னாக்கா, சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா? சொல்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சொன்னேன், சொல்லிக் கொண்டிருந்தேன், சொல்லி இருந்தேன், சொல்லிக்கொண்டே இருந்தேன், சொல்வேன், சொல்லிக் கொண்டிருப்பேன், சொல்லி இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்க சொல்றப்ப அந்த மைண்ட்ல அந்த கரெக்டான அர்த்தத்தை லிங்க் பண்றீங்களான்னு தெரியும். சில பேர் சினிமா பாட்டு சொல்லிடுறாங்க சார் கடகடன்னு. நீங்க மாத்தி மாத்தி கேட்டீங்கன்னா அது ஒன்னொன்னு கடகடன்னு சொல்ல முடியுதான்னு பாக்கலாமா?
சொல்லப்படுகிறத மட்டும் அந்த 8ஐயும் சொல்லுங்க பாப்போம். சொல்லப்படுகிறது. பாக்கி I உள்ள tell, I am இல்ல telling. இல்ல இல்ல சொல்லப்படுகிறது. பாசிவ் வாய்ஸ் 8 இருக்கா? passive voice. சொல்லப்படுகிறது. 8ஐயும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். It is told. It is being telling. It has been told. It was told. It was being told. It was being told. It had been told. It will be told. It will be being told. ஐயோ அதான் sir. கிடையாது. அது கிடையாது. அது கிடையாது. அது இல்ல. It will have been told. Have been. அவ்வளவுதான். இப்ப இததான் ஃபாஸ்டா நீங்க பண்ணணும். It is told, it is being told, it has been told. It was told, it was being told, it had been told. It will be told, it will have been told. இததான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப விஜயனி மேம் அதை மட்டும் ஒரு வாட்டி குயிக்கா சொல்றீங்க அது 8ஐயும். It is told. It is being told. It has been told. It was told. It was being told. It had been told. It will be told. It will be have been. இல்ல it will க்கு அப்புறம் be வராது. It will have. It will have been told. ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. இத நீங்க பாஸ் லைனா கேட்டா பண்ணீங்க. சொல்லிடுவாங்க சார். தனித்தனியா கேட்டா சொல்ல இப்ப தமிழ்ல சொல்லிடலாமா? இல்ல இல்ல அது சொல்லிடலாம். தமிழ்ல சொல்லிடலாமா? நீங்க தமிழ்ல சொல்லி லிங்க் பண்ணீங்கன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் சொல்லணும். அதுதான் நீங்க சாரம் போட்டீங்கன்னா மேல ஏறிடலாம். மேல ஏறி நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தா படுகிறது அப்படின்னா பாசிவ் ஆக்டிவ் வாஸ் ஆக்டிவ் வாய்ஸ். சொல்லப்படுகிறது. பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். சொல்லப்படும் படுகிறது படும் எல்லாமே பாசிவ் வாய்ஸ் தான். எல்லாமே மேம் சொல்ற மாதிரி எல்லாரும் அதுல பாசிவ்ல பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்படும். சொல்லப்பட்டிருக்கும். சொல்லப்பட்டிருக்கும். இதுலதான் நீங்க இங்க லிங்க் பண்ணி அங்க கொண்டு போகணும். அங்க பண்ணி இங்க கொண்டு போகணும். அப்ப மீனிங் வந்துடும். அப்ப உஜ்ஜயினி மேம் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எந்த இதுல இருந்து எந்த அடுக்குல இருந்து என்ன கேட்டாலும் சொல்லிடலாம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள போயிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள போயிருக்கு. ஒரு 5 நாள் படிக்கணும் சார். அவ்வளவுதான். இப்ப சார் again இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் வைக்கலாம் சார். ரைட் வச்சலாம். அது ஓகே. நான் அதனாலதான் அது இது பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லாவே கொடுத்துடலாம் அப்படின்னு. இதுல இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் அந்த 1.25 மணி நேரத்துக்கு உள்ளது மட்டும் கொடுப்போம். ரொம்ப அதிகமா வேண்டாம்னு தான் இது பண்ணது. இப்ப இன்னொரு கிளாஸ் அது மாதிரி பண்ணலாம். சொல்லப்படும் அப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எதையுமே பார்க்காதீங்க. சொல்லப்படும். டெல். இட் இஸ் டோல்ட். இல்லையா சொல்லப்படும். இட் வில் பி டோல்ட் ஆச்சே. சொல்லப்படும். படும். It will be told. அவ்வளவுதான். அதுதான் கொண்டு வரணும். அதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்ப எல்லா பல்ப் ஃபிக்ஷனும் படிச்சிருக்கேன். நிறைய கதை புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அந்த காலத்துல வந்து ஏகப்பட்ட மணிக்கொடி எழுத்தாளர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பகோணத்தை மையமா வச்சு வருவாங்க. தி ஜானகிராமன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீஜா. MV வெங்கட்ராம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கதான் சார் வாஷிங்டனில் திருமணம் எழுதுனது. அவர் வாஷிங்டன்ல வருது கல்கி. சோ இவரு சுஜாதா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுஜாதா ரைட். இவங்க எல்லாரும் எழுத்துல பயங்கர இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா பாதி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குன்னா பாதி பாசிவ் வாய்ஸ். பேசுறது மட்டும் தான் ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும். இவங்க வர்ணிக்கிறது எல்லாமே பாசிவ் வாய்ஸ்ல தான் பண்ணுவாங்க. அப்பதான் ஆச்சரியம். இப்ப நம்ம தமிழுக்கு தடுமாறுறப்பதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த எழுத்தாளர்கள்லாம் அவ்வளவு பண்ணி வச்சுட்டு போனாங்க. லாசா ராமாமிர்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாசாரா. பூப்பா ராஜகோபாலன் இவங்க எல்லாருமே பெரிய ரைட்டர்ஸ். தமிழ் இலக்கியத்துல பெரிய அளவுல இது பண்ணுவாங்க. அவங்களோட புத்தகங்கள்லாம் இன்னைக்கு படிச்சாலும் சேலஞ்சிங்கா இருக்கும். அவ்வளவு பண்ணி வச்சிட்டு இருக்காங்க நவீன இலக்கியம். சார் நான் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாசிவ் ஆக்டிவ்ல எழுதுவாங்கன்னே தெரியும் சார். ரைட். நீங்க ஹிந்து பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் வாங்குங்க. சண்டே பேப்பர் விலை கொடுத்து சண்டே பேப்பர் வாங்கி நீங்க படிங்க. எல்லா செக்ஷனும் இருக்கும். எல்லா செக்ஷன்லயும் பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் ஈக்குவலா இருக்கும். அது நீங்க பாடிக்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். சண்டே பேப்பர் வாங்கணும். அப்புறம் சாட்டர்டே சண்டே, அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அப்புறம் பார்த்தா ஃபுல்லாவே போட சொல்லிட்டு. அது மாதிரி ஆப்போசிட்ல பண்ணக்கூடாது.
டெய்லி வாங்கி 2 மாசம் வாங்கிட்டு வேண்டான்னு கட் பண்ணிடுவோம். ஒரு நாள் கூட படிக்காம. அப்படி பண்ணாம ஒவ்வொரு நாளா பண்ணணும். ஒவ்வொரு நாளா பண்ணி தான் கொண்டு போகணும். You'll see. ஓகே. பார்க்கலாம். மணி உங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தீங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு பிக்கப் பண்ணிட்டீங்க. சுதா நல்லா படிச்சுக்குதுங்க சார். சொல்லுங்க. சுதா நல்லா படிச்சுக்குது. அவங்க வீட்ல கொஞ்சம் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஆடியோலாம் கட் பண்ணி அனுப்புறாங்க இல்லைங்களா? அது அந்த ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு அது நல்லா வரும். அப்புறம் வந்து அது பண்ணணுங்கிற ஒரு முடிவுலயே இருக்கணும். We can சார் do it. மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்துரும் சார். எதை பார்த்தாலும் நம்ம இதுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்துருது. வந்துரும். கட்டாயம் வந்துரும். அதை பத்தி வீடியோஸ் பார்க்கணும். ஒரு வீடியோக்கு 2 வீடியோ நிறைய பார்க்கணும். பார்க்கறப்ப அந்த சென்சஸ் உள்ள போகுது இல்லைங்களா? அப்படி வந்துரும். So இங்கிலீஷ்ல சார் இப்ப நான் குக் பண்றேன்னா அந்த குக்க வச்சுட்டே ஒரு 12யும் சொல்லி பார்த்துடுவேன். வெரி குட். அந்த Very good. மாதிரி ஐ அப்படிதான் பண்ணணும். கட்னா இப்ப வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ கட் வெஜிடபிள், ஐ எம் கட்டிங் வெஜிடபிள், ஐ ஹேட் கட் வெஜிடபிள் அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருப்பேங்க சார். வெரி குட். அதுதான் பண்ணணுங்க. அதுதான் நம்ம பண்ற ஒர்க்ல அந்த 12 இது பண்ணி பார்க்கணும். ஐ கட் வெஜிடபிள்னா 20யுமே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். நான் இது உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிளாஸ் நம்பர் 42னே இருக்கும். ஏப்ரல் 2 போட்டே இருக்கும். உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். நீங்க பாத்துங்க. யூ கேன் டு இட். இன்னும் கிளாஸ் இருக்குதுங்களா சார்? இன்னொரு 3 கிளாஸ் இருக்குதுங்க. அதான் சார் 40 கிளாஸ்னாங்க. அவ்வளவுதான் இருக்குங்களா? ஆமா, அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் சார் நிறைய எடுத்துட்டாரு. நான் அதான் நினைச்சேன் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. நான் ஒரு 5 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் அது கொடுத்துடலாம். இன்னும் இந்த ரைட்டிங்லாம் கொஞ்சம் இருந்தது. ரைட்டிங்ல ஒண்ணு, லிசனிங் ஒண்ணு, ஸ்பீக்கிங் ஒண்ணு கொடுத்துடலான்னு. சார் நான் மறுபடியும் ஜாயின் பண்ணனும்னா எந்த ஸ்டேஜ்ல? நம்ம அட்வான்ஸ் போல சிஏன்னு ஒண்ணு இருக்கு. சர்டிபிகேட் ஆஃப் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கு. ஒரு பக்காவா கேம்பிரிட்ஜ்ல ஒரு சர்டிபிகேஷன் வாங்கிடுங்க. அவங்க ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க சர்டிபிகேட். சாதாரண டெஸ்ட் இல்ல, பக்காவான இருக்கும். இன்டர்நேஷனல் எக்ஸாமினர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுங்க. எங்க போனாலும் யூஸா இருக்கும் அது. Am I capable for that, sir? Easy. IELTS capable. 8 IELTS அதெல்லாம் பண்ணிடலாம். பிராக்டிஸ் பண்ணா பண்ணிடலாம். சுதா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கறனால ஆமா, நல்லா அதே மாதிரி உஜ்ஜயினி மேம் பாப்பாங்க. எப்பயுமே அவங்க நிறைய பேட்ச் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் சுதா, அந்த விஜிலா, ஒவ்வொரு பேட்ச்லயும் அப்படி பாப்பீங்க இல்லைங்களா? ஒரு ஆள அப்படியே ஒரு ஆள் 2 ஆள் கலக்கிட்டே இருப்பாங்க. சார் இதுல சுதா தான் அப்படி, அதுல விஜிலா இருந்தது. விஜிலா இருந்தாங்க. விஜிலா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமாங்க. அது மாதிரி விஜிலா மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. நீங்க வெவ்வேறு கிளாஸ்ல நீங்க ஆரம்பத்துல வந்தீங்க இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டீங்க. திவ்யா, இவங்க ரம்யா, அவங்க எல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க. ரொம்ப பழசா. இந்த விஜிலா செட் இப்ப நாங்க படிக்கிறவங்க எல்லாம் இந்த முன்னரமா வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்க, அவங்க வரது இல்ல இப்ப நம்ம செட்ல. ஏன் சுதா அவங்க ஒருத்தர் அவங்க வரது இல்ல. சிவசங்கரி என்னோட ஓன் சிஸ்டர் தான் என்னோட. சார் உங்க அதான் சார் அன்னைக்கு பேச திடீர்னு தம்பினாங்க. நான் என்னோட சார பேச தம்பின்ட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். அவங்க ஸ்கூலுக்கு நான் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம் இருக்காப்ல. அதனால ஓன் சிஸ்டருங்களா சார்? ஓன் சிஸ்டர், பிளட் சிஸ்டர். ஓ, அவங்களே படிக்கிறாங்க. நீங்க படிச்சீங்க சார்? அவங்க ஸ்கூல் ஹெச்எம். அங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு நான் ஆன்லைன்ல ஃப்ரீயா எடுக்கிறேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கறேங்க சார். வீடியோ போடு. 46 கிளாஸ் எடுத்துட்டேன். வீடியோ வருதுங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா பண்றாங்க அந்த பசங்க. பாருங்க, பயங்கரமா ஷைன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி பிடிக்கிறாங்க கிளாஸ்ல, வீட்ல எல்லாம் ஒர்க் பண்ணி. இப்ப சிவசங்கரியும் நல்லா இது பண்றாப்புல இருக்கு. நல்லா கோச்சிங் எல்லாம் கொடுக்குறாப்புல. காலையில, மத்தியானம், ஈவினிங்னு. அதனால இது பண்ணி அங்க ரிமோட்ல கனெக்ட் பண்ணி என்னோட காலேஜ் மெட்ஸ், என்னோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க ஒரு 7-8 பேர். அவங்க எல்லாமே ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா அங்க எக்யூப்மெண்ட் செட் பண்ணி, பிராட்பேண்ட் செட் பண்ணி, இந்த கிராமத்துல எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 2 lakhs நம்ம செலவு பண்ணாங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கிளாஸ் மட்டும் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். சோ எந்த ஏரியாங்க சார்? இது கேத்தனூர்னு பேரு, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. பார்டர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டும் பார்டர் இது. ஆனா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப கிராமர்னா என்னன்னே தெரியல. நான் 12th டிகிரி முடிச்சு வெளியே வரப்ப கூட கிராமர்னா என்னன்னு எனக்கு தெரியல.
சரி. இல்ல சில டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க. சில பேருக்கு அமைஞ்சிருவாங்க டீச்சர்ஸ். 5வது சொல்லிக் கொடுக்க வேண்டியது 5வது சொல்லிக் கொடுக்கிறது அந்த ஸ்கூல் கிட்ஸ் நல்லா பயத்திலேயே எங்களுக்கு படிக்கிறதுக்கே பயமா போயிருச்சுங்க சார். அந்த இங்கிலீஷ் கிளாஸ்னாவே ஒரு மாதிரி திகில் அடிச்ச மாதிரி ஆயிருங்க சார். அது அந்த டீச்சர் கையில தான் அது இருக்குது. இப்ப சார் எடுக்கிறதுனால கொஞ்சமாச்சு எனக்கெல்லாம் புரிஞ்சிருக்குதுங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சரே மக்கப்ல தாங்க சார் முடிச்சிருக்கோம். அது புரிஞ்செல்லாம் எதுவுமே படிக்கவே இல்ல. ரைட். ஏன்னா மதர் டங்கை இன்வால்வ் பண்ணல. மதர் டங்கை இன்வால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இப்ப சொல்லுவோம்ல பாத்திருக்கியான்னு கேக்குறோம்ல, ஹேவ் யூ சீன். பாத்தியான்னு கேட்டா டிட் யூ சீன் சொல்றோம்ல, அது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? வாழ்க்கையில எப்பயாவது பாத்திருக்கீங்களாங்கிறப்ப அது அது போயிடுதாங்க. நேத்தி பாத்தியா முந்தா நாள் பாத்தியாங்கிறப்ப அப்படி போயிடுது பாத்தீங்களா? அந்த மீனிங் புரிஞ்சுக்கணும். அது ஒரு மதர் டங்கால மட்டும்தான் லிங்க் பண்ண முடியும். இல்ல திங்கிங் டங். நம்ம எதை திங்க் பண்றோம்? உஜ்ஜயினி மேல தமிழ்ல தான் திங்க் பண்றாங்க. அவங்க பேசுறது தமிழ் தான். அவங்களோட நினைப்பு வந்து தமிழ்ல தான் நம்மள்ட்ட பேசுறப்ப. சார் நான் வீட்டுல தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டேங்க சார். எங்க வீட்டுல எங்க மருமகளுக்கு எல்லாம் புரியறது இல்லைங்க சார் அவ்வளோக்கா. அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேங்க சார். கன்னடத்தையே நிறுத்திட்டேங்க சார். ஆனா உங்க இது வந்து பாக்கணும். நீங்க ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க சொன்னீங்க இல்லையா? எல்லாம் வேலை ஆயிட்டு இருக்குதுங்க சார். போரிங் எல்லாம் போட்டு. நான் வந்து I want to come and have a look. கண்டிப்பாங்க சார். நான் சொல்லியிருக்கிறேங்க சார். எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் கூட சொல்லியிருக்கிறேங்க சார். சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரிதான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்பதான் சார் ஆந்திராவில போய் மரக்கண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ லைனுக்காக வெயிட்டிங்லயே இருந்தேங்க சார். போரிங் எல்லாம் போட்டேங்க சார். ஃப்ரீ லைன் வேணும்னு சொல்லிட்டுங்க சார். பிளான் வந்து அருண் அசோசியேட்ஸ் அருண் பிரசாத் தான் போட்டிருக்கிறாங்க சார். திருச்சி ரோட்ல இருக்கிறாருங்க சார். வெரி குட் வெரி குட். வீடு எல்லாமே அவர் தான் கட்டுவாருங்க சார். எல்லாம் அது ஸ்கூலு அது எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டுருக்கிறோங்க சார். எங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நடந்துட்டு அவினாஷிக்கு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? இல்லைங்க சார். இது வந்துங்க சார் காவலிபாளையம்னு கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் ஈரோடு போற வழியிலிங்க சார். அந்த பழைய எம்பி சிவசாமின்னு ஒருத்தர் இருந்தாருங்க சார். ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்க ஊருங்க சார். அதுல நாங்க வாங்கியிருக்கிறோங்க சார். வெரி குட் வெரி குட். மேம் வந்து கேபிஆர் வந்து அங்க இருக்குங்க சார். பெருமாநல்லூர் தாண்டினோன்னு பெருசா கேபிஆர் கம்பெனி இருக்குங்க சார். ஆமா ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேபிஆர் கம்பெனி ஒட்டியே ரோட்ல போனா எங்க இடம் தான் கரெக்டா அந்த முக்குல வந்து எங்க இடம் தான் சார் நிக்கும். திருப்பூர் பக்கம் இது சொல்ல போனா திருப்பூர் பக்கம் சார். எங்க ஊருக்கு பக்கம் தாங்க சார். பெருமாநல்லூர்னா எங்க குன்னத்தூர். இவங்க குன்னத்தூருக்கு பக்கங்க சார். வெரி குட் வெரி குட். இது மேம் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இது கட்டுறாங்க. ஆமாங்க சார். எனக்கு அது வந்து ரொம்ப எங்க சொந்தத்திலேயே நிறைய இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு எல்லாமே நான் வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசைங்க சார்.